Hello friends, welcome to DS Designers. இந்த வீடியோவில் நெட் அப்ளிக் டைப் 2 மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெட் கிளாத்தை வச்சு இந்த ஃப்ளவர் ஷேப்ஸில் எப்படி அப்ளிக் ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த நெட்டு கிளாத்தை வந்து இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நெட் கிளாத்துக்கு கான்ட்ராஸ்டான கலரில் சாட்டின் ஸ்டிச்சு அதுக்கு பார்டராக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்பர் 5 ஸ்டிச் இருக்கிறதுலே பெரிய ஸ்டிச்சில் அந்த நீ லிஃப்டரில் லெக்கை ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் போடுங்க. ஃப்ரேமை திருப்பாமல் அப்படியே அந்த ஷேப்புக்கு வாங்க. ஃப்ரேமை திருப்பி கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு பெட்டலுக்கு மட்டும் ஃப்ரேமை திருப்பினா போதும். இந்த கர்வுக்கெல்லாம் ஒவ்வொரு சைடும் திருப்பணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அது பெரிய ஸ்டிச்சாக இருக்கிறங்காட்டிக்கு நல்லா விழுகும். சப்போஸ் சைடில் சரியாக விழுகாட்டி ஒரு 2-3 டைம் அதிலே அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாட்டின் வந்து க்ளோஸாக கொடுங்க. இப்போ இந்த 4 பெட்டலும் சாட்டின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து நெட் கிளாத் நம்ம வைக்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு பெட்டலாக தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த கிளாத் வந்து ரொம்ப எட்ஜில் வைக்காதீங்க. சென்டரில் வச்சு நம்ம டபுளாக மடிக்கணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு. அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நெட் கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த எட்ஜில் இந்த எல்லோ த்ரெட்டு தெரியுது இல்லைங்களா, அது மேலே டச் பண்ணாமல் அது பக்கத்துலேயே அது ஒட்டியே ஸ்டிச் போடணும். சும்மா நம்பர் 2 சாட்டின் ஸ்டிச் போட்டால் போதும். அதுவும் இந்த நெட் கிளாத் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதே கலர் த்ரெட் எடுங்க. இந்த பெட்டல் ஷேப்பையும் கீழே அந்த ரவுண்டு கிட்ட வர அந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ண வேண்டாம், இதோடு நிறுத்திக்கோங்க. இப்போ அந்த கிளாத்தோட நெட் கிளாத் அட்டாச் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டபுளாக மடித்து கீழே நம்ம வந்து துணி கட் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு இதுக்கு தான் நான் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட சொன்னேன். இப்படி நம்ம மடித்து இதை ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அது மேலே தான் ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். இந்த பெட்டல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கீழே அந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி துணியை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். இதனால தான் நான் நெட் கிளாத்தோட அதே கலர் த்ரெட்டு நான் போட சொன்னேன். இப்படி ஒரு 4-5 தடவை ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து பெரிய சிசர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா கட்டரை வச்சு அதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பெட்டலையும் நான் போட்டு காட்டுறேன். நல்லா கவனமாக பாருங்கள். சாட்டின் ஸ்டிச் சின்னதாக போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு கீழே அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கொடுக்க வேண்டாம். அட்டாச் பண்ணிவிட்டு டபுளாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு டைமே வராது. ஒரு 2-3 டைம் நீங்கள் ரஃப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃப்ளவர் ஷேப்புக்கு கரெக்டாக வரும். நல்லா ட்விஸ்ட் பண்ணி எட்ஜில் கட் பண்ணிக்கோங்க. இதே போல் இந்த 2 பெட்டலையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த 4 பெட்டலுக்கும் நெட் கிளாத் அட்டாச் பண்ணிட்டோம். இந்த நடுவில் எக்ஸ்ட்ராவாக தூக்கிட்டு இருக்கிற அந்த கிளாத்துக்கு அப்படியே ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. மெதுவாக போடுங்க. இப்போ இந்த சென்டரில் என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத அப்புறமா காட்டுறேன். அதுக்குள்ளே இந்த ஃப்ளவர் ஷேப்பில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டு த்ரெட்டு போடாமல் அப்படியே அட்டாச் பண்ணலாம். க்ரீன் கலர் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த லைன் மேலேயே நம்ம வரைஞ்ச இமேஜ் தெரியுது. அந்த லைன் மேலேயே சாட்டின் ஸ்டிச் நம்பர் 2 சாட்டின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுவும் கீழே கம்ப்ளீட் பண்ண வேண்டாம், அந்த கர்வ் மட்டும் போட்டால் போதும். இதுவும் அதே போல் ட்விஸ்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த நெட் கிளாத்தை இப்படி தூக்கி கட் பண்ணிங்கன்னா எட்ஜ் வரைக்கும் கட் ஆகும். இந்த அளவுக்கு கட் ஆகும். இதே நம்ம அது இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு இது அப்படியே சமமாக்கிக்கலாம்.
இப்போ இந்த லீஃப்க்கெல்லாம் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கேலப்பிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங் வந்து உள்ள ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். சின்ன ஸ்கேலப்பிங்காகவே போடுங்க. ஏன்னா இது ஃப்ளவர் சின்னதாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம பெருசு போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. சின்ன ஸ்கேலப்பிங் போட்டு உள்ளே ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஃபில்லிங். இந்த ஜிக்ஸாக் ஃபில்லிங் எப்படி போடணுங்கிறது நான் ஒரு டுட்டோரியலில் சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அது வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபில்லிங்கில் மொத்தம் நமக்கு 3 ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக எந்த ஃப்ளவர்னாலும் எந்த லீஃப்னாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டுட்டோரியலெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த நெட் கிளாத்தெல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம். இதில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றா நம்ம ஸ்டோன் ஒர்க் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய ஸ்டோனு, அப்படி இல்லாட்டி இந்த ஒயிட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்கும் வந்து கலர் ஸ்டோனு இல்லாட்டி ஒயிட் ஸ்டோனு ஏதோ ஒன்று வச்சு நம்ம இது டெக்கரேட் பண்ணலாம். சிம்பிளாக பண்ணோன்னா இப்படி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒயிட் பேர்ல் பீட்ஸ் இருக்கும். இது போல் ஒயிட் பேர்ல் பீட்ஸ் வந்து வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த நார்மல் சூயிங் த்ரெட்டில் ஒயிட் நூலே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து துணி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறங்காட்டிக்கு ஊசி வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு துணியாக விலக்கி போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். சுற்றி ஒரு 5 பீட்ஸ் வைக்கலாம். ஒயிட் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் கோல்டு பீட்ஸு இல்லைனா கலர் பீட்ஸு இந்த கிளாத்துக்கு கான்ட்ராஸ்டான பீட்ஸ் எதுனாலும் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி 6 பீட்ஸ் வச்சுட்டோம். முடிக்கும்போது பின்னாடி திருப்பி ஆஸ் யூஷுவல் நம்ம நாட் போட்டு கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதே போல் இந்த ஃப்ளவருக்கும் ஒரு பீடு வச்சிடுறேன். இது மாதிரி நம்ம இந்த நெட் கிளாத்தோட பிசுறு தெரியாமல் நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். நெட் கிளாத்தை வச்சு இப்படி அப்ளிக் ஒர்க் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 3D ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். 2 டைப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து குட்டி வீடியோவாக தான் இருக்கும். 1 மினிட் ஷார்ட் வீடியோ தான். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.